நாம வரிசையா இதே மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஹாசினி விஷயத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சென்னையில என்னைக்காச்சும் ஒரு நாள் நடந்துச்சு. இப்படி எல்லாம் திருப்பி நடக்காதுன்னு நினைச்சா அதெல்லாம் செய்தியில படிச்சுக்கிட்டே இங்க இன்னொரு பொண்ணு ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, 12 வயசு பொண்ணுன்னு பார்க்கும்பொழுது என் பொண்ணை பத்தி படிக்கிற மாதிரியே இருக்கு. எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கு. அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில பொரசவாக்கத்துல நடக்கிறது அடுத்தது போயஸ் கார்டன்ல நடக்காதுன்னு என்ன? நோபடி இஸ் சேஃப், நத்திங் இஸ் சேஃப். அப்புறம் எந்த தைரியத்துல அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் வாழ முடியும்? இந்த மாதிரி இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் இப்படிதான் மோசமானவங்களா அப்படின்னு எனக்கே தோணுதே. இப்போ நான் ஏதோ பெரிய ஸ்டடி ஒன்று வந்துச்சு, சர்வே ஒன்று வந்துச்சு, இந்தியா தான் உலகத்திலேயே மோசமான நாடு பெண்கள் பாதுகாப்புக்குன்னு வந்துச்சு. ஆஹா, இந்திய மானத்தை திட்டமிட்டு கப்பல் ஏத்துறாங்க, இது ஒரு சதி அப்படின்னு கூவுனவங்க மூஞ்செல்லாம் இப்ப எனக்கு காட்டுங்க, வந்து காட்டுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆப்கானிஸ்தானை விட சிரியாவை விட வெக்கக்கேடான ஒரு நிலைமையில தான் நாம இருக்கோம். அங்க எல்லாம் மனுஷங்க பொம்பளைங்களை மோசமா நடத்துறாங்க. இங்க பொம்பளைங்களை மோசமா நடத்துறவங்க வந்து மனுஷங்களே இல்லை, எல்லாம் அனிமல்ஸ். நம்ம சென்னை சிட்டியா இல்ல மொத்தமே வந்து வண்டலூர் ஜூவான்னு தெரியல. நாமளும் இதை ஒவ்வொரு தரமும் கூவிக்கிட்டு இருக்கோம், பனிஷ்மெண்ட் வேணும் பனிஷ்மெண்ட் வேணும்னு. இன்னைக்கும் இந்த நியூஸ்ல 22 பேர்ல 18 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க முகத்தையெல்லாம் ஃபுல்லா மறைச்சு தானே வந்து போட்டோ போடுறாங்க. ஏன், எதுக்கு முகத்தை மறைக்கணும்? அக்யூஸ்ட்ல யாரா ஒருத்தர் நிரபராதியா இருந்துட்டா அவங்க குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா அப்படிதானே? சரி, பப்ளிக் முகத்தை காட்ட வேணாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு, ஒரு குழந்தைய ரேப் பண்ண பிரச்சனைக்கு திட்டமிட்டு 7 மாசமா மிருகத்தனமா நடக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டினாங்க அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு சொல்லணும். 58 வயசு கிழமெல்லாம் செஞ்சிருக்கிறான். அந்த 22 பேர்ல எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு 12 வயசு குழந்தை அவங்க வீட்டுல மகளாவோ பேத்தியாவோ இருக்கும்ல. எப்படிங்க ஒரு குழந்தைய பார்த்து இந்த மாதிரி ஃபீலிங் எப்படி வரும்? அப்ப என்ன என்ன தமிழ் கலாச்சாரம், என்ன என்ன கிழிக்கிறோம் நாம? இவங்க முகத்தை எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அக்யூஸ்ட் ஆனாங்கன்ற பேச்சே வந்தாலே அவங்க வீட்டு வாசல்ல அவங்க முகத்தை போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். இல்ல நம்ம ஊர்ல எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. ஒருவேளை பப்ளிக்கா அவமானப்பட்டா, அவங்க குடும்பத்துல அவங்க பெத்த பெண்கள் அவமானப்பட்டா, ஒருவேளை அதனால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு ஒரு நப்பாசை. நம்பிக்கைன்னெலாம் சொல்ல முடியாது, நப்பாசை. யுத்தம் செய்யணும் ஒரு படம், அதுல வந்து ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு அதை வந்து ஒரு பார்ட்டியில மருந்து கொடுத்து 2 பேர் மாற்றி மாற்றி சீரழிப்பாங்க. அதை நான் சினிமாவில் பார்க்கும்பொழுதே சேச்சா என்ன இப்படி சினிமாவில் இப்படியெல்லாம் காட்டுறாங்க, சினிமாங்கிறதுக்காக ஒரு எஃபெக்டுக்காக இவ்வளோ ஒரு கிராஃபிக்காக காட்டுறாங்களேன்னு நான் நினச்சேன். கடைசியில் சினிமாலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே. இதுல யாராச்சும் வந்து இதனால இந்த மாதிரி நடக்கிற எல்லா தப்புக்கும் சினிமா தான் காரணம், இல்லைன்னா பொம்பளைங்க ட்ரெஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி யாராவது எதிர வந்து சொன்னாங்கன்னா அடுத்தது என்ன? சினிமா தான் காரணம். சினிமால எவன் காட்டுறான் இந்த மாதிரி கொடுமையான விஷயங்களை? ஒரு ஸ்கூல் பொண்ணு அது என்ன ட்ரெஸ் தப்பா போட்டிருக்க போகுது? ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்து இறங்குனதும் உடனடியா கூட்டிக்கிட்டு போய், இது ட்ரெஸ் காரணம் இல்லை, வயசு காரணம் இல்லை, அந்த பொண்ணுடைய நடத்த காரணம் இல்லை, ஒரு இன்னசென்ஸ். அவங்க வீட்டுல எதுவும் தப்பா இருக்கும்னு நினைக்கல, யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு வீக்னஸ், ஒரு ஹேண்டிகேப்பை கூட பொருட்படுத்தாம அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணை இப்படி வச்சு 7 மாசம் குழந்தைகளையும் சிறுமிகளையும் மாற்றுத்திறனாளிகளையும் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துற கேடு கெட்ட புறம்போக்கு கலாச்சாரம் தான் நம்முடைய பெரிய தமிழ் கலாச்சாரம்னு சொன்னா நான் தமிழச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானப்படுறேன், வெக்கப்படுறேன். சென்னை போலீஸுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். யாரையோ சமூக விரோதின்னு சொல்லி சுடுறாங்களே, இதோ இங்க கண் எதிர தெளிவா தெரியுது சமூக விரோதிகள்.
இவங்களுக்கு சட்டப்படி நிறைய தவணையெல்லாம் கொடுக்காம சட்டு புட்டுன்னு கேச முடியுங்க ப்ளீஸ்.